தொடர் முழக்க அரசின் கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் போராட்டம் நடைபெற இருக்கின்றது. நீதிமன்ற கட்டிடம் என்பது பொதுமக்கள், வழக்காடிகள், வழக்கறிஞர்கள் என அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் தேவையான ஒன்று. இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 6 வருடங்களாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகின்ற நீதிமன்றம் நிரந்தரமான இடம் வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பொதுமக்களும், வியாபார பெருங்குடி மக்களும், தாய்மார்களும் கலந்து கொள்ள வேண்டி இங்கே உங்களை எல்லாம் மாதவரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் அன்போடு அழைக்கின்றோம். மாதவரம் நீதிமன்றத்துக்கு சொந்தமாக இடம் வேண்டியும் கட்டிடம் வேண்டியும் தொடர்ச்சியாக 6 ஆண்டு காலம் போராடி வருகிறோம். இதுவரை அதற்கான முன்னெடுப்பை இந்த அரசு அதிகாரிகள் செவி சாய்க்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் நீதிமன்றம் மிக மோசமான நிலையில், பொதுமக்கள் வந்தால் அங்கே நிற்கக்கூட முடியாமல், வயதானவர்கள் வந்தால் அங்கே உட்காரக்கூட முடியாமல், பெண்கள் வந்தால் அங்கே கழிப்பிட வசதியும் இல்லாமல் ஒரு நீதிமன்றம் மாதவரம் பகுதியில் இயங்கி வருகிறது. அதற்காக 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அதிகாரிகளை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்து போராடினோம். ஆனால் இதுவரை அதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்காததால் இன்று இந்த போராட்டத்தை அரசுக்கு கவன ஈர்ப்பு போராட்டமாக, அரசு அதிகாரிகள் இதற்கு செவிசாய்க்க வேண்டும், உடனடியாக நீதிமன்றத்திற்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று இன்று இந்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும், சமூக ஆர்வலர்களுக்கும் மற்றும் வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மாதவரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டம் தொடரும் என்பதை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தொடரும் போராட்டம். வியாபார பெருங்குடி மக்களே, வழக்காடிகளே, சமூக ஆர்வலர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற வழக்கறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதவரம் நீதிமன்றம் 2008 மாதவரம் தாலுகாவிலே அமைய அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அது தொடர்ந்து 2019 இந்த நீதிமன்றம் மாதவரத்திலே உருவாக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 4/9/2019 அன்று அன்றைய சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு அகில் ரமணி அம்மா அவர்கள் இந்த நீதிமன்றத்தை துவக்கி வைத்தார்கள். அப்போது இருந்த காலகட்டத்தில் அவசரமாக நீதிமன்றம் துவக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு அமைந்திருக்கிற நீதிமன்ற கட்டடத்தை தேர்வு செய்து தனியாரிடத்தில் பேசி வாடகை கட்டடமாக அது அமைக்கப்பட்டது. அன்றைக்கு நீதிமன்றத்தில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாத சூழ்நிலையிலும் நீதிமன்றம் மாதவரத்தில் அமைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு அவற்றை
இந்த இடத்தை அமைத்தோம். அதன் பிறகு நிரந்தரமாக நீதிமன்ற கட்டிடம் அமைக்கப்படும் என்று அன்றைக்கு அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் சொன்னார்கள். ஆனால் தொடர்ந்து இதுநாள் வரை பல்வேறு இடங்களை நாம் சுட்டிக்காட்டியும் இந்த இடம் நமக்கு கொடுக்கப்படுவதற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்டுக் கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே மாதவரம் தாலுகாவில் இருந்து பல்வேறு இடங்களை நாங்களும் காட்டினோம். அவர்களும் எங்களுக்கு வந்து காட்டிய இடங்களெல்லாம் அந்த இடம் பொதுமக்களுக்கு ஏற்றதாக இல்லை என்பதனால் அவற்றை நாங்களும் இது சரியான இடமில்லை என்று கூறியதால் அவற்றை கைவிட்டார்கள். அந்த இடங்களெல்லாம் ஏற்கனவே ஆக்கிரமிக்கப்பட்டு பல்வேறு குடியிருப்புகள் இருந்த இடங்களை காட்டினார்கள். அதைத் தொடர்ந்து நாங்கள் மாதவரம் பால்பனையிலே எங்களுடைய போட்டோவையோ நீதியரசர்கள் பார்த்து 3 இடங்களை தேர்வு செய்து அந்த இடத்திலே நீதிமன்றம் அமைக்கப்படும் என்று எங்களுக்கு உறுதி அந்த இன்றைக்கு இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து உறுதியளித்தார்கள். ஆனால் அந்த இடத்தை பால்பண்ணையை சேர்ந்த அதிகாரிகள் நிறைவேற்றி விட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த போல் சொல்லும்படி வெஜிடேரியன் நகருக்கு முன்பு கோயிலிடம் 5 கிட்டத்தட்ட 10 ஏக்கர் 2 பக்கம் ரோடு வசதியோடு இருந்த இடத்தையும் தர மறுத்துவிட்டார்கள். அதன் பிறகு மாதவரத்தில் நீயாட்டு நகர் இருக்கின்ற பகுதியில் அதன் பின்னாடி ரெப்கோ கம்பெனியில் அரசு இடப்பெயர்கள் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவித்து வருகின்றது. அதற்கு மாற்றாக 3.40 சென்ட் இடம் அன்றைக்கு நம்முடைய மாவட்ட முதன்மை நீதியரசர்களும் டிஆர்ஓ வந்து அதை பார்த்தார்கள். மாவட்ட நிர்வாகம் இந்த இடத்தை பெற்றுத் தருவதாக எங்களுக்கு உறுதிமொழி தந்தார்கள். அது கடந்த ஜனவரி மாதத்தில் இருந்து இது நாள் வரை அதற்கான முன்னெடுப்பு எதுவுமின்றி தள்ளி போய் கொண்டே இருக்கின்றது. எங்களுக்கு இது பொதுவான பொதுமக்களுக்காக வேண்டி கேட்கப்படுவதால் அந்த நீதிமன்றம் உடனடியாக அமைவதற்கான இடத்தை மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைத்து இந்த தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் அரசை கவனத்தை ஈர்க்கின்ற வகையில் இன்றைக்கு நடைபெற இருக்கின்றது. இதிலே கலந்து கொண்டிருக்கிற இதில் பொதுமக்களும் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசு அதிகாரிகளிடம் நினைக்கிறார்கள் இந்த நீதிமன்றம் ஏதோ வழக்கறிஞர்களுக்கானது என்று நினைக்கின்றார்கள். அது அல்ல, அது ஒரு பொது கட்டிடம், பொதுமக்களானது வழக்காடிகளுக்கானது என்பதை உணர்த்த வேண்டி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இங்கே முழக்கம் இங்கே இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த போராட்டம் இதோடு முடிய போவதில்லை. தொடர்ந்து இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த முழக்கத்தை நாம் இன்றைக்கு முன்னெடுப்போம். மாதவரம் நீதிமன்றத்திற்கு சொந்தமான இடமும் கட்டிடமும் வேண்டி முழக்க போராட்டம் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமே மாதவரம் நீதிமன்றத்திற்கு சொந்த இடமும் கட்டிடமும் தாமதம் ஏன் தமிழக அரசு வேண்டாம் நாடக நீதிமன்றம் மாதவரம் பகுதிக்கு சொந்தமான நீதிமன்றம் வளாகம் வேண்டும். போராட்ட கோரிக்கைகள் வெல்லட்டும். தமிழக அரசு மாதவரம் நீதிமன்றத்திற்கு சொந்தமான இடம் வேண்டி சொந்தமாக கட்டிடம் வேண்டி உரிமை முழக்க போராட்டம்
போராட்டம். மாவட்ட ஆட்சியரே, மாவட்ட ஆட்சியரை தாமதம் ஏன், தாமதம் ஏன்? தாமதம் ஏன், தாமதம் ஏன்? மாதவரம் நீதிமன்றத்திற்கு மாதவரம் நீதிமன்றத்தில் மாதம் தர மறுப்பது ஏன்? இடம் தர மறுப்பது ஏன்? மாதவரத்தை சுற்றி உள்ள மாதவரத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் எல்லாம் பல ஏக்கர் நிலங்கள் மலையேற்ற நிலங்கள் இருந்தும் தர மறுப்பது தரந்தும் தர மறுப்பது ஏன், 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 ஏன்? ஏன் 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 ஏன்? மாதவரம் நீதிமன்றத்துக்கு மாதவரம் நீதிமன்றத்திற்கு பல முறை மனு கொடுத்தும் பல முறை மனு கொடுத்து கண்டு கொள்ளாது ஏன்? கண்டு கொள்ளாதது ஏன்? மாதவரம் நீதிமன்றத்துக்கு மாதவரம் நீதிமன்றத்திற்கு சொந்தமாக இடமும் சொந்தமான இடமும் சொந்தமாக கட்டிடமும் சொந்தமாக கட்டிடமும் தருவதற்கு தாமதம் ஏன்? தருவதற்கு தாமதமே. போராட்ட கோரிக்கைகள் போராட்ட கோரிக்கைகள் வெல்லட்டும், வெல்லட்டும். வெல்லட்டும். மாதவரம் மக்களின் சார்பாகவும் மாதவரம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே பெருந்திரளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நீதிமன்றத்திற்காக நீதி கேட்டு போராடுகின்ற இந்த அவலநிலைக்கு தள்ளப்பட்டதை இங்கே பதிவு செய்து இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்காக அனைத்து வியாபாரிகளின் சங்கத்தின் சார்பாக இங்கே போராடுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் இந்த மாதவரம் வியாபாரிகள் உறுதுணையாக இருப்போம் என்றும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அவலங்களையும் நாங்களும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அண்ணன் சொல்வது போல இங்கு நீதி கேட்டு இங்கே தெருவில் நின்று கொண்டிருக்கக்கூடிய உரிமையல் நீதிமன்றத்திற்காக வந்திருக்கக்கூடிய குற்றவாளிகள் அல்ல, உரிமைக்காக வந்து நிற்பவர்களுக்கு கூட நிற்பதற்கு நாதியற்ற இந்த சூழலை இந்த அரசு குறிப்பாக இங்கே ஒரு காலத்திலே மாணவர் அணியாக இருந்து அங்கே அந்த அந்த மாணவர் அணியிலே இருந்து இன்று எம்எல்ஏவாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாதவரம் தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக நாங்களும் கோரிக்கை வைக்கின்றோம். அவர் நினைத்தால் இது ஒரு பெரிய காரியம் இல்லை என்பது இங்கு அனைவருக்கும் தெரியும். நேரடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று இங்கே மறுபடியும் அனைவரும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்களுக்கான கோரிக்கை முன்வைத்து குறிப்பாக வழக்காடிகளுக்கான கோரிக்கை முன்வைத்து அதற்கான சொந்தமாக கட்டிடம் வேண்டி இங்கு பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்காடிகள் உட்பட இங்கே வெளியே தந்திருக்கார்கள். முக்கியமான கோரிக்கை என்னன்னு சொன்னால், இங்கே மாதவரத்துக்கான ஒரு சொந்தமான கட்டிடம் வேண்டி ஏற்கனவே இதற்கான பலமுறை நம்முடைய நீதித்துறை சார்ந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் அதே போன்று மாவட்ட நீதிபதிகளுக்கும் அதே போன்று கலெக்டர்களுக்கும் அனைவருக்கும் இங்கே பல முறை மனுக்கள் கொடுத்துள்ளது. அதுபோன்று ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டுகளாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து நமது வழக்கறிஞரின் சார்பாக அதற்கான முயற்சி அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அரசு தரப்பிலும் கலெக்டர் தரப்பிலும் சந்தித்த போது நாங்கள் உடனடியாக உங்களுக்கு நீதிமன்ற இடத்தை ஒதுக்கம் சொல்லி, ஆனால் இதுவரை நடைமுறைக்கு இல்லை. இந்த போராட்ட நோக்கங்களை பற்றியெல்லாம் எனக்கு முன்பாக இங்கே தலைவரும் செயலும் குறிப்பிட்டது போல இந்த மாதம் நீதிமன்றம் என்பது கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குற்றவியல் வழக்குகளும் அதே போன்று உரிமையல் வழக்குகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி நடைபெறுகின்ற போது இங்கே உரிமைகளுக்காக வருகின்ற நம்முடைய வழக்காடிகள் ஒரே இடத்திற்கார்கள். அதே போன்று குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட அவர்களும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 150க்கும் மேற்பட்ட வழக்குகள் நடைபெறுகின்ற போது நீங்கள் எண்ணி பாருங்கள், 150 பேருக்கான இங்கே கைதுகள் வராங்க. இந்த 150 பேருக்கான வழக்கை பார்க்கின்ற போது ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட வராங்க அப்படின்னு சொன்னா போலீஸ்காரங்க ஒரு 20 பேர் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு
கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட அந்த நீதிமன்றத்துக்கு வராங்க. அந்த நீதிமன்றத்தில் 50 பேர் நிற்கக்கூட தகுதியற்ற ஒரு இடமா இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே இடத்தில் அங்கே வரக்கூடிய ஜீவம்சம் கேட்டு வரக்கூடிய பெண்கள், குறிப்பாக இளம் பெண்கள் 20க்கும் மேற்பட்டு நிற்பாங்க. அப்படி இருக்கின்ற போது ஒருவரை முன்னெடுத்துக் கொண்டு நீதிபதியை பார்க்கின்ற போது நீதிபதி கூட அவரை பார்க்க முடியவில்லை. அதே போன்று அட்வொகேட் நிக்கிறது சுத்தமா இடம் கிடையாது. நீங்க பார்த்து சொன்னா இங்க பெண்கள் நிறைய வந்திருக்காங்க, அட்வொகேட் வந்திருக்காங்க. அங்க பார்த்தா ஒரே ஒரு சின்ன பாத்ரூம், அந்த சின்ன பாத்ரூம்ல பாத்தீங்கன்னு கேட்டா அதுல ஸ்டாஃப் ரூம்லாம் போனோம். அந்த பாத்ரூம்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னு கேட்டா அட்வொகேட்டுக்கும் போனோம். ஆக ரெஸ்ட் ரூம் பேர்ல சின்ன பாத்ரூம் மட்டும் இருக்கு ரெஸ்ட் ரூம் பேர்ல. ஆகையால் மிக மோசமான நெருக்கடி என்பதை அந்த அன்றாட சந்தித்துக் கொண்டிருக்காங்க. ஆகவே இது குறித்து தான் பலமுறை என்பது அதிகாரிகளை சந்தித்த பிறகும் இன்றைக்கு வேலை நடைபெறவில்லை. குறிப்பா நீங்க பால்பன் நிர்வாகம் நான் விமர்சனம் பண்ண விரும்புறேன். இந்த கூட்டு நோக்கம் என்பது அரசுக்கு எதிராகவோ அல்லது மற்ற அதிகாரிகளிடம் ஒரு கூட்டம் அல்ல. குறிப்பா நீங்க பாத்தீங்க கேட்டா என்னுடைய வேண்டுகோள் தான், இது ஒரு கவன ஈர்ப்புக்கான போராட்டம். அப்படி வருகின்ற போது இங்க இருக்கிற பால்பன் நிர்வாகம் பாத்தீங்க கேட்டா கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட ஏக்கர் இருக்குது. ஆகையால் சும்மா கிடையாது. நீங்க பாத்துன்னு கேட்டாங்கல்லாம் 800 ஏக்கர் மேல என்ற இடத்துல இன்றைக்கு நிர்வாகம் கூட பாத்துன்னு கேட்டா பல ஆயிரக்கணக்கான வேலை செய்ய பால்பன் நிர்வாகம் இன்றைக்கு வெறும் 300 பேர் வேலை செய்யறாங்க. ஆகையால் இன்றைக்கு எல்லா தொழிலும் இன்றைக்கு வெளியே போய்விட்டாங்க. அப்படி வருகின்ற போது யாராவது கூட அந்த ஏக்கர் எல்லாம் பாத்துன்னு கேட்டா இன்றைக்கு அரசாங்கம் ஒதுக்கின்ற போது ஆனா பால்பன் நிர்வாகம் சிபிஐ மாதிரி இருக்காங்க. இந்த பால்பன் நிர்வாகம் அமலாக்கத்துறை மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட யாரும் போகவும் இல்ல, தமிழக அரசும் போகவும் இல்ல, யாரும் நெருங்கும் இல்ல. எல்லாமே அவங்க தீர்மானிக்க சக்தி மாதிரி இந்த பால்பன் அதிகாரிகள் பாத்தீங்க கேட்டா ஏதோ தீண்டத்தகாத மாதிரி நீதிமன்றம் வந்தா அது தீண்டத்தகாத அமைப்பு மாதிரி பாக்குறாங்க. ஆனா மத்த எல்லாத்துக்கும் பாத்தீங்க கேட்டா 5 ஏக்கர் 10 கொடுத்திருக்காங்க. நீதிமன்றம் வேண்டான்னு சொல்லி ஒதுக்குறாங்க. ஏன் அப்படி? நீதிமன்றம் யாருக்கானது? அது அட்வொகேட்டுக்கு மட்டுமானதா? நீதிமன்றம் என்பது இன்றைக்கு பொதுமக்கள் தங்கள் உரிமைகளுக்காக வருகின்ற ஒரு நியாயமான கோரிக்கை வராங்க, நீதி கேட்டு வராங்க. ஆகவே நீதி கேட்டு வருகிற மக்களுக்காக அதற்காக வந்து உரிமைக்கான போடுறது இடம் தான் நீதிமன்றம். அந்த இடம் மாத்திரம் கேட்டா குடுப்பதற்கு எல்லாம் மறுக்கிறாங்க. தாசில்தார் பாத்தீங்க எந்த மதிப்பும் தரமாட்டோம். தாசில்தார் பாத்தீங்க கேட்டா இது இப்ப இல்ல, பல முறை பாத்தீங்க. ஆரம்பத்திலே கூட இந்த நீதிமன்றம் தாசில்தார் எந்த ஒத்தையுமே தரல ஆரம்பத்து காலகட்டத்தில். ஆகவே இன்றைக்கு சாமி இடம் கொடுத்தாலும் பூசரி இடம் சொல்லுவாங்க. அந்த அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் அதிகாரிகள் எந்த வாய்ப்பும் தரவில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ரவுண்டா இருக்குது. அங்க இடத்த நாங்க பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு 1 மாசம் போகல, அதற்குள்ள கார்பரேஷன் போயிட்டாங்க. போகட்டும், தப்பு கிடையாது. ஆனா ஒரே மாதிரி கார்பரேஷனுக்காக உடனடியாக அந்த சரி செய்து இன்றைக்கு கார்பரேஷன் ஆள் போயிட்டாங்க. அதே நீங்க வந்து நீதிமன்றம் நாங்க கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆகையால் நீதிமன்றம் என்பது ஏதோ ஒரு வானத்தில் குறித்த மாதிரியும் அது அரசுக்கு எதிர்மாறு இன்றைக்கு எல்லாமே அதிகாரிகள் பார்க்கிறாங்க. ஆகவே இந்த மாற்றம் தேவை. அதிகாரிகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற நோக்கம். யாரோ விமர்சனம் பண்ணோம் அல்லது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணமோ அல்ல அஃபென்ஸ்க்கான நோக்கம் அல்ல இது முழுக்க முழுக்க. ஆகையால் இது ஒரு கோரிக்கைக்கான போராட்டம். அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கையை முன்வைத்து நீதிபதி இறந்துறாருங்க, ஹைகோர்ட் ஜட்ஜி வராருங்க, கலெக்டர் வராங்க, நீதிபதி மாவட்ட நீதி வராரு. ஆனா இங்க இருக்க ஆர்டிஓ சரி, இங்க தாசில்தார் பாத்துக்கிட்டா எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு மோசமான நிலைமை இருக்குது. ஆகவே இந்த மாற்றங்கிறது அதிகம் தேவைப்படுது. முதல்ல இவங்க மனசுல மாற்றம் வேண்டும். அந்த அடிப்படையில் உடனடியாக மாணவர் நீதிமன்றத்துக்கான இடத்தை இந்த அரசு ஒதுக்க வேண்டும். குறிப்பாக அரசு ஒதுக்கினாலும் அதில் கவனமாக இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக தாசில்தார், ஆர்டிஓ, அதே போன்ற மற்ற அதிக அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இங்க நீதிமன்ற அமைப்பதற்கான அந்த வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதிலே பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து 2 நீதிமன்றம் உருவாக்கி இருக்காங்க. அரசாங்க நீதிமன்றம் வந்து கடிதம் வந்திருக்குது. சிவில் தனியாகவும் குற்றல் தனியாகவும் அப்படி வந்து கூட இடம் தெரிவித்திருக்கோம். அதான் நிலைமை. ஒரு கல்யாணத்துக்கு போனா பிரியாணி வச்சிருப்பான், சாப்பிட ஆசை இருக்கு, சாப்பிட முடியாது. அப்படி வருகின்ற போது நீதிமன்றம் ஒதுக்கிட்டாங்க இடத்துக்கு, ஆனா இடம் கிடைக்கல. ஆகையால் உடனடியாக நியாயமான இன்றைக்கு பொதுமக்கள் கோரிக்கையாகவோ அதே போன்று வழக்காரிகள் கோரிக்கையாவோ அதே போன்று வழக்கறிஞர் கோரிக்கை முன்வைத்து போலீஸ் கருங்காடம் இல்லைங்க, போலீஸ் பண்ணிக்காரு அவங்களுக்கு சேர்த்தா போடுறாங்க. போலீஸ் கிடையாது. அதை வருகின்ற போது அரசாங்கமும் குறிப்பாக அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி இந்த மாதவர் நீதிமன்றத்துக்கு தனி கட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற அன்பு கோரிக்கை முன்வைத்து நம்முடைய பகுதி மாதவரம் நீதிமன்றத்தின் சார்பாக மாதவரம் நீதிமன்றம் வாடகை கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருப்பதால் அதற்கு சொந்தமான நிலமும் சொந்த கட்டிடமும் வேண்டி நாங்கள் பலமுறை கடந்த 6 வருடங்களாக, அதாவது 2019 முதல் இன்றைய தினம் வரை
வழக்கறிஞர்கள் மாதவரம் பார் அசோசியேஷன் போராடி கொண்டிருக்கிறது. இதற்காக பல கட்ட போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தும் இதுவரை அரசு செவிசாய்க்கவில்லை. அரசு அதிகாரிகள் எங்களுக்கு துணை புரியவில்லை. இந்த நீதிமன்றம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மாதவரத்தில் நீதிமன்றம் வருவதற்கு முன்னால் எல்லோரும் திருவொற்றியூர் செல்ல வேண்டும். இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் 36 கிலோமீட்டரில் உள்ள பொன்னேரிக்கு செல்ல வேண்டும். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் கடந்த அனைத்து இந்திய அதிமுக ஆட்சியிலே நீதிமன்றம் ஒவ்வொரு தாலுகாவிற்கும் ஒரு நீதிமன்றம் வேண்டும் என்ற அடிப்படையிலே மாதவரத்திற்கு தனி நீதிமன்றம் என்ற ஒரு உத்தரவின் அடிப்படையில் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்தார்கள். இடம் கிடைக்கவில்லை. வாடகைக்கு நாங்களும் பல இடத்தில் கேட்டு யாரும் அரசாங்க கட்டிடத்திற்கு வாடகைக்கு தர முடியாது என்று மறுத்த சூழ்நிலையில் மரியாதைக்குரிய அண்ணன் தர்மலிங்கம் அவர்கள் நாங்கள் மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொண்டதின் பேரில் அந்த ஒரு இடத்தை எங்களுக்கு கொடுத்தார். கொடுத்ததும் ஒரு வார காலத்திற்குள் அதை நீதிமன்றமாக தயார் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அந்த உத்தரவு ரத்து செய்யப்படும் என்று அரசு அதிகாரிகள் தரப்பில் சொன்னார்கள். இதற்காக நாங்கள் வழக்கறிஞர்கள் எங்களுடைய சொந்த பணத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்தியா சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் தமிழரசன் மற்றும் வழக்கறிஞர்கள் அனைவரும் சிறிதாக பணம் போட்டு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் செலவு செய்து இந்த நீதிமன்றத்தை 2019ஆம் ஆண்டு மதிப்பிற்குரிய மேதகு நம்முடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு விஜயா தகில் ரமணி அவர்கள் அந்த நீதிமன்றத்தை திறந்து வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு 3000க்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் இருப்பதால் அங்கே நிற்கவும் நடக்கவும் உட்காரவும் இடமில்லாமல் காவலர்களுக்கு இடமில்லை, வழக்காடிகளுக்கு இடமில்லை, வழக்கறிஞர்களுக்கு இடமில்லை, நீதிபதிகளுக்கும் இடமில்லை. அப்படி ஒரு சிறிய இடத்திலே நீதிமன்ற கட்டிடம் நடந்து கொண்டிருப்பதால் நாங்களும் பலமுறை மாவட்ட ஆட்சியர், ஆர்டிஓ, டிஆர்ஓ, தாசில்தார் என்று எல்லோருக்கும் மனு கொடுத்தும் எங்கு கேட்டாலும் இடமில்லை என்று சொல்கிறார்கள். இந்த மண்ணின் பூர்வகுடிகள் அண்ணன் அவர்கள் சொன்ன எங்களுடைய மூதாதையர்கள் என்று சொல்லுகின்ற இந்த மாதவரம் மண்ணின் சேர்ந்த பெரியவர்கள் இந்த பால்பண்ணை அரசு நிலத்திற்கு பல ஏக்கர் நிலங்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த நிலங்கள் எல்லாம் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறது என்று சொன்னால், நீதிமன்ற கட்டிடத்திற்கு நாங்கள் இடம் கேட்டால் இல்லை என்று மறுக்கின்ற அந்த அரசு அதிகாரிகள், நாங்க போய் டைரியில கேட்டா ஆவின்ல கேளுவான், ஆவின்ல கேட்டா டைரியில கேளுவான், 2 பேரும் சேர்த்து கேட்டா நீங்க வேற எங்கேயோ பாருங்க, இங்க இடம் இல்ல அப்படின்வான். கேட்டா நாங்க கடன் வாங்கிட்டோன்றான் ஒருத்தன் கேட்டா நாங்க வந்து ஆஸ்பத்திரி கொடுத்துட்டோன்றான், ஒருத்தர் சித்தாம்பரத்துவத்தை கொடுத்துட்டேன், ஒருத்தர் வெட்டரி கொடுத்துட்டேன்னு சொல்றான், ஒருத்தர் மெட்ரோ கொடுத்துட்டேன்னு சொல்றான், ஒருத்தர் ஐடி கொடுத்துட்டேன்னு சொல்றான். எல்லாரும் கொடுத்துட்டாங்க. ஆனா பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற மிக முக்கியமான நீதிமன்ற கட்டிடத்திற்கு இடம் கொடுக்க இந்த அரசு அதிகாரிகள் மறுக்கிறார்கள். நாங்களும் பல முனை போராட்டத்தை எங்கள் வழக்கறிஞர் வாயிலாக கடிதம் மூலமாகவோ எவ்வளவோ போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்தும் இதுவரை அவர்கள் இடம் தர மறுக்கிறார்கள். சரி, பால் பண்ண தான் போச்சுன்னு போட. இது என்னன்னா நாங்களே காமிச்சு கொடுத்துட்டோம் எங்க இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, HRMCல ஒரு 2 இடம் இருக்கு, 5 ஏக்கர் 5 ஏக்கர்னு சொல்லிட்டு அதை காமிச்சோம். ஐயோ, HRMC எல்லாம் தர மாட்டாங்க, கோயில் இடம் சொன்னா அதை பார்த்தா ஒரு தனியார் கொடுத்துட்டாங்க. சரி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு MMDல இருக்கிற ஒரு காலி அரசு கட்டிடம், மாநகராட்சிக்கு சொந்தமான இடம், மிகப்பெரிய கட்டிடம், ஒரு 4 நீதிமன்றம் வைக்கலாம் அதுல. அதை போய் பார்த்த உடனே அதை பார்த்த ஒரு மாத காலத்திற்குள் இந்த கட்டிடத்தை இடிச்சுட்டு இங்க இருந்து எல்லாம் சிட்டு பண்ணி அங்க போயிட்டானுங்க. இப்படி நீதிமன்றத்திற்கு இடம் கேட்டால் நாங்கள் எங்கெங்கெல்லாம் இடம் கேட்கிறோமோ அந்த இடத்தை எல்லாம் தரம் மறுத்து அதற்கு எதிராக அரசு அதிகாரிகள் வேலை செய்து இந்த இத்தனை போராட்டமும் முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா தெரியவில்லையா என்பது மட்டும் எங்களுக்கு இன்று வரை புரியவில்லை. ஏனென்றால் மாவட்ட நீதிபதி அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள், சென்னை மாவட்டத்தின் கலெக்டர் அவர்கள், டிஆர்ஓ அவர்கள் எல்லோருக்கும் தெரிந்துதான் இடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் மனு கொடுத்திருக்கிறோம். நீதிமன்றம் முதல் கோட்டாட்சியர், வட்டாட்சியர் எல்லாருக்கும் மனு கொடுத்திருக்கிறோம். ஆனா அப்பவும் வந்து இடம் கொடுக்கலன்னா கடைசியா புழல்ல ஒரு இடம் காமிச்சாங்க, அங்க தனி நிற்கும் சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க, அதையும் விட்டுட்டோம். கடைசியாக அமால் கமிஷன் என்று சொல்லப்படுகின்ற சிம்சன் குரூப்புக்கு சொந்தமான இடம், அரசுக்கு சொந்தமான இடம், அதை வந்து தொழில் செய்வதற்காக சிம்சன் கம்பெனிக்கு அன்றைய வெள்ளைக்காரன் காலத்தில் கொடுத்த இடத்த கிட்டத்தட்ட 20-25 ஏக்கர் அங்க வந்து பயன்பாடு அற்ற நிலையில் சும்மா இருக்குது. அந்த இடத்தை கேட்ட உடனே 3 ஏக்கர் 43 சென்ட் நான் தரேன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கார ஒத்துக்கினா அதை டிஆர்ஓ வந்து பார்த்தாங்க, மாவட்ட நீதிபதி வந்து பார்த்தாங்க, எல்லாருமே வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த உத்தரவுக்காக நாங்கள் காத்திருந்தோம், ஏதோ கண்டிப்பா முடிஞ்சிருச்சு இடத்த கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போனா
3-4 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றால் மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார், நீங்கள் அப்படி ஒரு இடம் பார்த்த விஷயமே எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். டிஆர்ஓ அழைத்து எதிராக கேட்டபோது, ஆமாம் அப்படி ஒரு இடம் இருக்கிறது, அவர்கள் வரி கட்டவில்லை, அந்த பணத்தை நாங்கள் திருப்பி கேட்கிறோம் என்றது. அப்போது நாங்கள் சொல்கிறோம், எங்கள் வழக்கறிஞர் சார்பாக சொன்னபோது, வரியை நீங்கள் அப்புறம் வசூலித்துக் கொள்ளலாம், முதலில் 3 ஏக்கர் 43 சென்ட் நிலத்தை வாங்கி கட்டிடம் கட்ட உதவுங்கள் என்று சொல்லபோது அதற்கு மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார், டிஆர்ஓ அவர்கள் சொல்கிறார்கள், இந்த இடத்தை வாங்கிவிட்டால் அவர்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்ய முடியாது. யார் சொல்றாங்க? ஒரு மாவட்ட ஆட்சியர் நிர்வாகம் ஒரு தனியார் கம்பெனிக்கு பயந்து சொல்றாங்க, இந்த பணத்தை நாங்க வசூல் பண்ண முடியாது. வசூல் பண்ண முடியாத ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகமா? அப்ப நாங்க சொல்றோம், நீங்கள் முதலில் இடத்தை எடுத்து கொடுங்கள், நீதிமன்றத்திற்கு கொடுங்கள், கட்டிடம் கட்டிக் கொள்கிறோம். நீங்கள் அப்படி அவர்கள் பணம் தராவிட்டால் அதில் மொத்தம் 25 ஏக்கருக்கு மேலே நிலங்கள் இருக்கிறது, அவர்களுடைய இடத்தை ஜப்தி செய்யுங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் இது எதையுமே காதில் வாங்காத அந்த நிர்வாகம் இன்று வரை இடம் தராமல் எங்களை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த நீதிமன்றத்திலே 3000க்கும் மேற்பட்ட வழக்குகள், இங்கு இளம் பெண்கள், பெரியவர்கள், இளம் வழக்கறிஞர்கள் என்று எல்லாருமே சிரமப்பட்டுக் கொண்டு இங்கே வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்குகளை நடத்துவதற்கு அங்கு சுகாதாரமோ ஒரு ஃப்ரீடமா அந்த இடம் இல்லைன்றதுதான் எல்லாருடைய கருத்துமே. அதனாலதான் இத்தனை வழக்கறிஞர்கள் இங்க காலையில இன்னைக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வழக்கு இருக்குது. எல்லா வழக்கையும் விட்டுட்டு இந்த போராட்டம் பொதுமக்களுக்கான போராட்டம். ஏனென்றால் இந்த நீதிமன்றத்தை அன்றைக்கு 2019 நாங்கள் மாதவரத்திற்கு கொண்டு வரவில்லை என்றால் நீங்கள் இன்னமும் 18 கிலோமீட்டர் திருவொற்றியூருக்கும் 36 கிலோமீட்டர் பொன்னேரிக்கும் தான் சென்று கொண்டிருக்க வேண்டும். அதையெல்லாம் தவிர்த்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அனைத்து வழக்கறிஞர்கள் மற்றும் நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து மாதவரத்தில் ஒரு நீதிமன்றம் வர வேண்டும் என்று நாங்கள் ஒருங்கிணைப்போடு முத்தாய்ப்போடு இங்கே நீதிமன்றத்தை கொண்டு வந்தோம். இப்பொழுது அந்த இடம் பத்தவில்லை, அந்த இடம் போதவில்லை. இதிலே பைபிரிகேட் பண்ணி சிவில் தனியா கிரிமினல் தனியா பிரித்து 2 நீதிமன்றம் வர இருப்பதால் இடம் கேட்டால் இன்று வரை இடம் தர மறுக்கிறார்கள். இந்த காரணம் ஏன் என்று எங்களுக்கு இதுவரை புரியவில்லை. தாசில்தாரை போட்டு போய் கேட்கிறோம், இந்த மாதிரி ஏதாவது இடம் அரசாங்க இடம் இருந்தா கொடுங்க நீதிமன்றத்துக்கு. அப்படிலாம் இடமே இல்லை. மாதவரம் பால் பண்ணி காவல் நிலையம் டிசி ஆபீஸ், அது டிசி ஆபீஸ் எதிரில் 1.5 ஏக்கர் அரசு நிலத்தை மடக்கி வச்சுக்கிறான் ஒருத்தன். அதுக்கு இன்ன வரைக்கும் முடிவே தெரியல. அந்த மாதிரி பல ஏக்கர் நிலங்கள் இந்த மாதவரத்தில் தாரை வாக்கப்பட்டு இருக்கின்றன. அதையெல்லாம் காதில் வாங்காத அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், டிஆர்ஓ எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்திற்கு மட்டும் ஏன் இடம் தர மறுக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இதுவரை புரியவில்லை. இந்த கார்பரேஷன் பாருங்க, நாங்க இவ்வளவு நாள் வருஷங்கள் 2019 அந்த பில்டிங் பாலஞ்ச பேய் பகல மாதிரி இருந்தது. அந்த எம்எம்டில அந்த பில்டிங் நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். சரி இதுலயாவது தற்சமயம் ஒரு மாத்திக்கலாம், அப்புறம் சொந்த கட்டணம் கட்டலாம்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்குள்ள இந்த பில்டிங் வச்சுட்டு அங்க போயிட்டு அந்த கார்பரேஷன் ஆபீஸ் வச்சுட்டாங்க. ஒரு ரிங் ரோடு செக்டர்ல ஒரு 4 கிரவுண்ட் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்தது. அந்த இடத்தை நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் செயலாளர் இளமலன் அவர் கேஸ் போட்டு அந்த இடத்தை அரசாங்கத்துக்கு வாங்கி கொடுத்தார். சரி அது ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு குப்பை தொட்டி மேல கட்டி வச்சு அந்த 4 ஏக்கரை வித்தா வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரிதான் எதுக்கும் உபயோகப்படாத இந்த அதிகாரிகள் எதற்கும் மக்களுக்கு சேவை செய்ய இவர்கள் தயங்குகிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்றுதான் நாங்கள் சொல்வோம். ஏன் என்று கேட்டால் இந்த நீதிமன்ற கட்டிடம் என்பது எங்கள் வீட்டுக்கோ எங்கள் சுயநலத்துக்கோ கேட்கவில்லை. நாங்கள் பொதுமக்களுக்காக, வழக்காடிகளுக்காக, வழக்கறிஞர்களுக்காக, நீதித்துறைக்காக கேட்கிறோம். நீதி பரிபாலனம் என்பது எத்தனை அவசியமானது என்பது ஒரு மனித வாழ்வில் நீதி இல்லாமல், சட்டம் இல்லாமல் இயங்க முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய இடர்பாடுகளுக்கு நடுவில் நாங்கள் இந்த காலை இதிலிருந்து மதியம் வரை ஏன் என்ற போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், எங்களுக்கு நீதிமன்ற கட்டிடம் நிச்சயம் வேண்டும், நீதிமன்றத்துக்கான இடம் வேண்டும். அப்படி இல்லை என்றால் அண்ணன் அவர்கள் சொன்னால் சாலை மறியல் பண்ணார். இல்லை, நாங்கள் இதை எச்சரிக்கையாக சொல்கிறோம். இந்த விஷயம் தமிழக முதல்வர் அவர்களின் காதுகளுக்கு செல்ல வேண்டும். இதுக்கு மேலும் எங்களுக்கு நீதிமன்றத்திற்கு உண்டான இடமோ அல்லது கட்டிடமோ தரவில்லை என்றால் சாகும் வரை வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதம் இருப்போம். பொதுமக்களுக்காக, வழக்கறிஞர்களுக்காக, வழக்காடிகளுக்காக என்று சொல்லி நுழையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. முன்னாள் உயர்நீதிமன்ற அரசு வழக்கறிஞர் அருமை சகோதரர் எம் தமிழரசன் அவர்கள் உரையாற்றுவார். நீதி வழங்க வேண்டிய நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டு இங்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. காலம் தாழ்த்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். ஒரு நீதி என்றது உடனே கிடைக்கணும். காலம் தாழ்ந்துக்கணும்னா அது நீதியாவே கருத முடியாது. அது மாதிரி உடனடியா நீதி வழங்க வேண்டும் சொல்லி போன அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் தாலுகா
தாலுகாதோறும் நீதிமன்றம் திறக்கணும். ஆங்காங்கே அந்த நீதி வந்து வேற எங்கேயும் ரொம்ப டிஸ்டன்ஸில் போய் பப்ளிக் வந்து அவங்களோட கேஸு அலையக்கூடாது, தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்தந்த தாலுக்காலே நீதிமன்றம் திறக்க ஏற்பாடு பண்ணாங்க. அதில் நம்மளுக்கு வந்து ஜெய்சிலான சொன்னார், ஏழுமலான சொன்னார் இந்த வரலாறுலாம் எப்படி வந்ததுன்னு. அவங்க ஏறாத படிக்கட்டில் ஏறாத ஆஃபீஸில் ஜெய்சிலான நான் அப்போ பார்த்துருக்கேன். போராடி இந்த ஜீவோ வாங்கி இந்த தாலுகா நீதிமன்றம் வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க. வரலாற்று சிறப்புமிக்க நீதிமன்றம் நம்மளோட மாதவரம் தாலுகா நீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க நீதிமன்றம். நம்மளோட 40 ஹைகோர்ட்ல ஜிபிஆர் இருக்கேன். ஜிபிஆர்எஸ்ல ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க வந்து அந்த நீதிமன்றத்தை நம்ம மாதவரம் தாலுகா நீதிமன்றத்தில் உட்காந்து முதல் கேஸை அவங்க தான் பார்த்தாங்க. இது மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு எந்த நீதிமன்றத்துக்கும் கிடையாது. அன்னைக்கு வந்து உட்காந்து பார்த்துட்டு போனாங்களே, அதே சேரு, அதே டேவலு, அதே பில்டிங் தான். இன்னைக்கு வரைக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கே போல நம்ம மாதவரம் தாலுகா நீதிமன்றம். அந்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான எல்லா முயற்சியும் அன்னிலிருந்து 2019 இருந்து இன்னைக்கு 2025 வரைக்கும் எதோ பண்ண முடியுமோ, எங்கெங்க போய் அந்த இடத்த வாங்க முடியுமோ, பில்டிங் கட்டத்துக்கு யாரை போய் பார்க்கணுமோ எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்துருக்காங்க. நானும் எல்லாத்தையும் இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். 2021-19 வந்த நம்ம நீதிமன்றம் அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆட்சி மாற்றத்தால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காலம் தள்ளி போயிடுச்சு. எப்படி வந்து குழந்தைக்கு பேர் வச்சிங்களடா சோறு வைக்கலடான்ற மாதிரி நம்ம வந்து நீதிமன்றம் வரத்துக்கான எல்லா வேலையும் பண்ணி நீதிமன்றம் இங்க வந்துச்சு. வந்த நீதிமன்றத்தை அவங்களால வந்து அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் பண்ணவே முடியல. அரசு எந்திரன்றது மக்கள் பாதுகாப்பும் சட்ட ஒழுங்கம் தான். சட்ட ஒழுங்கு தான். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது நம்ம நீதித்துறை. அப்படியாப்பட்ட அரசு எந்த வழிநடத்தக்கூடிய நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிமன்றம் இல்லாது நம்மளுக்கு வந்து ஒரு வேதனையான விஷயம் தான். அந்த காலத்துல அரசு ஆட்சியில வந்து 3 கொள்கை தான் மக்களுக்காக வச்சிருந்தாங்க. இடம், பொருள், ஏவல். அந்த இடத்தை முதல் அரசு முதல் விஷயமே இடம் தான். அந்த இடமே நம்மளால நீதிமன்றத்துக்கு வாங்க முடியாதுன்றது ரொம்ப வேதனையான விஷயம். தமிழகத்தின் முதுகெலும்பு நீதித்துறை தான். நீதித்துறையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா அதுல வந்து உட்கட்டமைப்பு கரெக்டா இருக்கணும். எப்படி ஒரு உடலுக்கு உயிர் முக்கியமோ அதே மாதிரி உயிருக்கு உடல் முக்கியம். நீதியை நிலைநாட்டினா நீதிமன்றத்தில் இந்த உட்கட்டமைப்பு அவங்களுக்கான வேலை செய்த அட்மாஸ்பியரு பப்ளிக்கு எல்லாமே சேர்ந்தாதான் அதை வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். நீதித்துறைக்கு நீதிமன்றத்துக்கு புது கட்டிடம் வேணாது நாங்க போராடிதான் வாங்கணும்னு சொன்னா, நீதிமன்றத்துக்கு சொந்த கட்டிடம் வேணும்ன்றத போராடிதான் வாங்கணும்னு சொன்னா, இந்த அரசு அதிகாரிக்கு நான் சொல்றேன், இது போராட்டத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அண்ணன் சொன்ன மாதிரி, தலைவர் செயலாளர் சொன்ன மாதிரி அடுத்த கட்ட போராட்டம் தலைவர்ல இதோட கடுமையா நடக்குன்றதை இந்த தெரிவிச்சு கொள்கிறேன். இன்னொன்னு என்னால முடிஞ்சதே ஒண்ணு சொல்றேன். கூடிய விரைவில் எல்லாமே மாறும், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். அந்த காட்சி மாற சொல்ல புது பில்டிங் வரதுக்கான எல்லா ஏற்பாடும் அண்ணன் கூட சேர்ந்து முன்னிட்டு நானே எடுத்து பண்ணுவேன். பண்ணிட்டு புது பில்டிங்ல ஜெய்சில் தலைவரா உட்கார வைக்கிறதுக்கு நான் ஓய மாட்டேன் சொல்லி விடைபெறுகிறேன். போராட்டத்தின் நோக்கத்தை வலியுறுத்தி இங்கே பேசிய நம்முடைய அருமை சகோதரர்களும் பொதுமக்களும் சிறப்பாக உரையாற்றி இருக்கிறார்கள். இந்த நீதிமன்ற கட்டிடம் என்பது எதற்காக 5 ஏக்கர் என்று எல்லோரும் கேட்கிறார்கள். இங்கே ஒரு தாலுகா கோர்ட் அமைவதற்கு இருந்த இடம் மாறி அந்த தாலுகா கோர்ட்டில் இப்பொழுது உரிமையியல் நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் என்று 2 பிரிக்கப்பட உள்ளது. அதை சார்ந்து ஒவ்வொரு தாலுகாவிற்கும்
சப்கோர்ட் சார்பு நீதிமன்றம். சார்பு நீதிமன்றம் இங்கே இந்த 2 கோர்ட்டுகளும் அமையுமானால் நாம் இப்போது சார்பு நீதிமன்றத்திற்கு திருவொற்றியூருக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதை மாற்றி இங்கேயே நமக்கு ஒரு சார்பு நீதிமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த சார்பு நீதிமன்றம் வருகின்ற பொழுது ஒரு தனி நீதிமன்றம், ஸ்பெஷல் கோர்ட், அதாவது இப்போது இங்கே அதிகமான செக் கேசுகள், காசோலை கேசுகள் எல்லாம் இங்கே நிறைய ஃபைலாகிட்டே இருக்குது. அதே போன்று பெண்களுக்கான தனி நீதிமன்றமும் அமைவதற்கான கிட்டத்தட்ட 5 நீதிமன்றங்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காகத்தான் இங்கே நம்முடைய நீதி அரசர்கள் இப்பொழுது கேட்கும்போது 5 ஏக்கர் வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஒரு 4 ஏக்கராவது கிடைக்க வேண்டும் என்று இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். அதற்கேற்றாற் போல்தான் நாம் நம்முடைய நிலைமையிலே அமைய வேண்டும். 4 ஏக்கர் அல்லது இங்கே ஒரு மாதவரம் ஒரு இன்றைக்கு அதனுடைய அதாவது வேல்யூ நிறைய இருக்கிறதுனால 3.40 ஏக்கர் 3.40 சென்ற இடம் தருவதாக சொன்னாது. அதையே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம். நீங்கள் காலம் தாழ்த்தாமல் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த பகுதியிலே நீதிமன்றம் புதிதாக கட்டிடமும் அமைவதற்கு வேண்டிய வழிவகைகளை அரசும் அதிகாரிகளும் செய்து தர வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம். எங்களுடைய மனதை இப்பொழுது சாலை மறியல் அல்லது இங்கே இருந்து கோட்டை நோக்கி முதலமைச்சரை சந்திக்கின்ற நடந்தே செல்வோம். அது போன்ற போராட்டங்கள் எல்லாம் மாறுகின்ற நிலைமைகளை உங்கள் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லி வழக்கறிஞர் சங்கம் தம்பி கோதண்டன் அவர்கள் நீதிமன்றம் வருவதற்காக அரசை வலியுறுத்தி உங்களிடம் கருத்துக்களை பேசுவார். மாதவரம் வழக்கறிஞர் சங்கம் சார்பாக இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த மாபெரும் போராட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதவரம் நீதிமன்றத்திற்காக கடந்த 5 வருடமாக நமது வழக்கறிஞர்கள் அரும்பாடுபட்டு இருப்பது எங்களுடைய வழக்கறிஞர் அனைவருக்கும் தெரியும். முக்கியமாக இங்கே அனைவருமே ஒரே கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதை நான் ஆமோதிக்கிறேன். மாதவரம் நீதிமன்றம் வர வேண்டி நாங்கள் தொடர் போராட்டமும் அடுத்து மிகப்பெரிய போராட்டமும் நடத்த நாங்கள் தயாராக உள்ளோம். இந்த அரசு அதிகாரிகளை இந்த நேரத்தில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மாதவரம் பால் பண்ணையில் எங்கள் மூதாதையர்கள் கொடுத்த நிலங்கள் ஏகப்பட்ட உள்ளது என்பது அனைவருக்கும் அறிந்தது. இதில் ஐடி, சித்தா, மெட்ரோ என அனைத்தும் காவல் நிலையம் அனைத்திற்கும் நிலம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் கேட்கும் 5 ஏக்கர் இல்லை என்று அந்த அரசு அதிகாரிகள் மெத்தனமாக உள்ளனர். பால் பண்ணையில் டானுவாஸ், ஆவின் இந்த 2 நிறுவனங்களுக்கும் சுமார் 750 ஏக்கர் என்று 1500 ஏக்கருக்கு மேலே உள்ளது. இதில் டானுவாஸ் மெட்ரோவுக்கும் ஆவின் நிறுவனம் மெட்ரோவுக்கும் 2க்கும் கொடுத்துள்ளது. அதே போல காவல் நிலையத்திற்கு கொடுத்துள்ளது. ஏன் நீதிமன்றத்துக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை? ஏன் காழ்ப்புணர்ச்சி? நீதிமன்றத்திற்கு 5 ஏக்கர் நிலம் இல்லை என்று பலமுறை நாங்கள் முறையிட்டோம். இதுவரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை.
5 ஏக்கர் நிலம் இருந்தால் கொடுங்கள் என்று பலமுறை நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். ஆனால் இயக்குநரகமும் டானுவாஸ் ஆவின் நிறுவனம் எங்களிடம் போதிய நிலம் இல்லை என்று கூறுகிறார்கள். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் பலமுறை இந்த இடத்தில் நிலம் உள்ளது, இங்கே 5 ஏக்கர் உள்ளது, இங்கு 7 ஏக்கர் உள்ளது, இங்கு 4 ஏக்கர் உள்ளது என்று பலமுறை நாங்கள் கூறியோம். தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்று எஃப்எம்டி அனைத்து சர்வேயர்களையும் பார்த்து இந்த இடத்தில் நிலம் உள்ளது என்று பலமுறை கூறியுள்ளோம். அவர்களும் அதை ஆமோதித்து பின் இல்லை என்கிறார்கள். இங்கே வந்து இந்த நிறுவனம் வருது, அங்க வந்து அந்த கட்டிடம் வருது, இதுக்கு இங்க ஆராய்ச்சி பண்ணை வருது. நாங்கள் எது கோரிக்கை வைக்கிறோமோ அது உடனடியாக அங்க வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணை வருது, இங்க கோழி தீவனம் வருது, பால் பண்ணை என்று மட்டும் இல்ல அனைத்து இடத்திலும். ஆனா பால் பண்ணை ஏன் குறிப்பா சொல்றோம்னா அந்த இடத்துல நிலம் இருக்கு, நிலம் இருக்கிற இடத்த தான் நாங்க வந்து சொல்ல முடியும். அதனால அங்க நிலம் இருக்கு, நிலம் இல்லாத நிலம் இருக்கு. ஆனா நிலம் இருக்கிற இடத்த விட்டுட்டு பல இடத்துல நாங்க போய் பார்க்கிறோம். ஆனா இதே நிலை தான் இருக்குது. அதனால இந்த அரசு அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியாளரும் ஆர்டிஓவும் தயவு செய்து எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும். அனைவரும் ஒன்றிணைவோம், போராட்டத்தை வென்றெடுப்போம். கண்டிப்பாக. நன்றி. இந்த நிகழ்ச்சியை மாதவர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயற்குழு மூத்த உறுப்பினர் அண்ணன் டி கருணாகரன் அவர்கள் பேசுவார். பேசி முடித்த பின்பு நம்முடைய நண்பர்கள் அவரும் அங்கே அமரும்படி கேட்டுக்கிறோம். அங்கேயே உங்களுக்கு உணவு வழங்கப்படும். அங்கே அதை உணவு அருந்திவிட்டு நீங்கள் கலந்து செல்லலாம். அன்பார்ந்த மாதவரம் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லோரும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். எங்களுக்கு சொந்தமாக ஒரு கட்டிடம், நீதிமன்ற கட்டிடம் வேண்டி இன்றைய நாள் அனைத்து வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் வந்து கலந்து கொண்டு இங்கு முதல் கட்டமாக உங்களுக்கு எச்சரிக்கை மணி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் சாதாரணமாக ஏதோ வந்து உட்கார்ந்து ஏதோ பேசிவிட்டு செல்கிறார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். இதற்கு ஒரு தீர்வு காணப்படாவிட்டால் அடுத்த நடவடிக்கை மிகவும் எச்சரிக்கை வந்து மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த போராட்டத்திற்கு இறங்கி வந்து எங்களுக்கு உண்டான கட்டிடத்தை, நீதிமன்ற கட்டிடத்தை கட்டுவதற்கான இடத்தை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி வழங்கினால் இனி அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் இருக்காது. இல்லை என்றால் நாங்கள் உங்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் இந்த கூட்டத்தின் முதல் கட்டத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்தது நாங்கள் என்ன அடுத்த நடவடிக்கை என்று நாங்கள் பின்னால் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொண்டு, இந்த வழக்கறிஞர்கள் அனைவரும் வந்து வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் அனைவரும் இன்று எங்களுக்கு சொந்தமான ஒரு நீதிமன்ற கட்டிடம் கட்டுவதற்கான இடத்தை வேண்டி இங்கு முதற்கட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட வழக்கறிஞர் நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவருக்கும் காவல்துறை, இங்கே எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கும்
இங்கு இந்த போராட்டத்தை செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்த பொதுமக்களும் வடக்கஜகம் திரளாக பல்வேறு பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுடைய ஒரே கோரிக்கையாக மாதவரத்தில் நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையின் மீது ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் அதே போன்று நம்முடைய வழக்கறிஞர் பெண்களுக்கும் நம்முடைய இங்கே பல்வேறு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அதையெல்லாம் தனிப்பட்டு வைத்துக் கொண்டு ஒரே நோக்கமாக வரை தந்த நம்முடைய வழக்கு அனைவருக்கும் நாம் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்த போராட்டத்திற்கு இங்கே நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பாக வருகை தந்திருக்கூடிய நம்முடைய காவல்துறை நண்பர்களுக்கும் அதே போன்று இங்கே இந்த நிகழ்ச்சியில் நமக்கெல்லாம் இங்கே உணவு ஏற்பாடு செய்ததோடு மட்டுமில்லாமல் தேநீரும் வழங்கிய அருமை சகோதரர்களுக்கும் நாம் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் என்பது ஒரு ஆரம்ப கட்டம்தான், இது முடிவல்ல. ஆகையால் வரக்கூடிய இன்னும் 4 மாதங்களில் தேர்தல் அறிவித்துவிட்டால் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது அடுத்த கட்ட வேலையை. ஆகவே இந்த நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் இங்கே சார்ந்த அதிகாரிகளும் நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்பு கோரிக்கை முன்வைத்து இந்த தொடர் முழக்க போராட்டத்தை இதோடு முடித்துக் கொள்கின்ற செய்தியை சொல்லி அனைவரும் உணவு அறிந்துவிட்டு செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.